அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 4-5 மாதம் முதல் ஒரு 2 வயது வரை குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னா விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பொருள் விரலி மஞ்சளை வச்சு நம்ம இந்த மருந்தை ரெடி பண்ணுவோம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த விரலி மஞ்சளை எடுத்து விளக்கு, அதாவது மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை அடுப்பு இந்த ஸ்டவ்வில் வச்சு சுட்டுக்கிட்டாலும் சரி, அதை நல்லா ஹீட் பண்ணி தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் இந்த தாய்ப்பாலில் இந்த விரலி மஞ்சளை லேசாக உரசி அதில் லிக்யூடு பதமாக அதில் வரும். அந்த மஞ்சளை இந்த குழந்தைங்களோட நாசிக்கு மேலே, அதாவது மூக்குக்கு பக்கத்தில் போட்டுறாதீங்க, மூக்குக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக அந்த நாசி பக்கத்தில் லேசாக அப்படி லிக்யூட் பதத்தில் அப்படியே ராவி விடுங்க. அது போக கழுத்து பகுதி, அந்த தொண்டை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த தொண்டை பகுதியிலையும் இந்த விரலி மஞ்சளை லேசாக அந்த தாய்ப்பால் லிக்யூடு, தாய்ப்பால் இல்லாட்டினாலும் ஒன்று சாதாரண பால் கூட ஊற்றிக்கிடலாம், அதில் நல்லா உரசி இந்த தொண்டை பகுதி, மார்பு பகுதி, மார்பில் இடது கைக்கு கீழே, மார்புக்கும் அந்த இதயத்திற்கும் அந்த மார்பு அக்களுக்கும் கீழே கையை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துலையும் இந்த விரலி மஞ்சளை உரசின இதை நீங்கள் போடுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் இல்லை 4 நாட்கள் தொடர்ந்து இதை பதிவாக காலையிலும் மாலையிலும் இந்த விரலி மஞ்சளை உரசி தாய்ப்பாலில் கலந்துனாலும் சரி, சாதாரண பாலாக இருந்தாலும் சரி கலந்து நீங்கள் இப்படி தொடர்ந்து செய்வதால் குழந்தைகளோட நெஞ்சு சளி அப்படியே குறைந்து போயிடும். அந்த குழந்தைகளுக்கு சுவாசமும் அந்த மஞ்சளோட சுவாசம் அதுங்களுக்கு ஒரு இதமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய தேவை எதுவும் கிடையாது. இது நம்ம வீட்டிலையே அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இயற்கையான மருந்து தான் இது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.